வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம நேத்துக்கான செட்டப்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி கொடுத்துருந்தோம். நிஃப்டி 50க்கும் பேங்க் நிஃப்டிக்கும். அந்த செட்டப் வந்து 100% பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்குங்க. இன்னைக்கும் நம்ம வந்து 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நம்ம செட்டப் வந்து பேங்க் நிஃப்டில ஸ்டாப் லாஸே ஹிட் பண்ணாம 4க்கு 4 ட்ரேடு வந்து வெல் அண்ட் குட்டா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளிய வந்திருக்குங்க. அதனால நம்ம செட்டப் வந்து அக்யூரசி லெவல் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட்டுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க. வழக்கம் போலங்க ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம். அதுக்கான ரீசன் என்னென்னா என்ட்ரி எக்ஸிட்டோட வீடியோ லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதை பாருங்கள். நமக்கு இன்னைக்கு ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா 49674 பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நாம் இந்த கேண்டலில் என்ட்ரி ஆகிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 4960 கிட்ட என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து நமக்கு இங்கே ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நமக்கு 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. அப் டு 50021 வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஒரு ரிவர்சல் கிடச்சிருக்கு. ஆனால் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இங்கே எதுவுமே கிடைக்கல. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 49832ல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். 49782ல் வந்து நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து 49615 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 160 பாயிண்ட்ஸ் வந்து செகண்ட் ட்ரேடில் நமக்கு புக் ஆகிருக்குங்க. 150 160 செகண்ட் ட்ரேடு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ட்ரேடு இதே லைன்லேயே ரிவர்சல் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு 49704ல் நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே இருந்து நமக்கு 51113 வரைக்கும் 50113 வரைக்கும் ஒரு பெரிய ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க. ஆல்மோஸ்ட் 450 பாயிண்ட்ஸுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ட்ரேடு சேர்த்து 320 இருக்கும். தேர்டு ட்ரேடு மட்டுமே 450ங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இங்கேயே வந்துட்டு 800 பாயிண்ட் கிட்ட நம்ம அச்சீவ் பண்ணிட்டோங்க ஃபஸ்ட்டு 3 ட்ரேட்லேயே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ரிவர்சலும் சொல்ல முடியாது. டச் ஆகிட்டு தான் வரணும். அதனால் நம்ம ரிவர்சல் இதை எடுக்க மாட்டோம். ஆனால் நமக்கு இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிருக்குங்க. டவுன் ஆகிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகி கன்ஃபர்மேஷனும் ஆகிருக்கு. 50,000ல் நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் 50,200 வரைக்கும் போயிருக்குங்க. ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி 4 ட்ரேடு பேங்க் நிஃப்டியில் பண்ணியிருக்கோம். 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோங்க. வழக்கம் போல் நம்மளோட செட்டப்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. நம்ம ஆப்ஷன் செட்டப் சேனல் வந்து ஒரு செட்டப் கொடுத்தா அது வந்து 100% பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க. அதை இன்றைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். யார் யாரெல்லாம் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னா அப்படின்னா 50248 வந்து ஃபஸ்ட்டு செட்டப். இதோட செகண்ட் செட்டப் வந்து 50368. இதோட டார்கெட் வந்து தேர்டு செட்டப் 50533. இதோட டார்கெட் வந்து ஃபோர்த்து செட்டப் 50666. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த்து செட்டப் 50824. இதோட டார்கெட் வந்து சிக்ஸ்த்து செட்டப் 50968. 51123. எயித்து செட்டப் வந்து 51272. சேம் வந்து டவுன் செட்டப் பார்ப்போம். டவுனுக்கான செட்டப் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டப் 49945. செகண்ட் செட்டப் 49832. தேர்ட் செட்டப் 49674. ஃபோர்த்து செட்டப் 49455.
ஃபிஃப்த்து செட்டப் 49298. சிக்ஸ்த்து செட்டப் 49102. செவன்த்து செட்டப் 48888. எயித்து செட்டப் 48721. இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான டவுன் செட்டப்புங்க. இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். நம்மளோட அனாலிசிஸ் வீடியோவை டெய்லி கண்டிப்பாக பார்க்குறவங்க மட்டும் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேஷன் எப்போ எடுக்கிறோங்கிறத வந்து டெய்லி அனாலிசிஸில் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். நீங்கள் ப்ராப்பர் அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் வந்து ரிஸ்க் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளோட செட்டப் வந்து மினிமம் ரிஸ்க்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50க்கான செட்டப் பார்ப்போம். நிஃப்டி 50 பொறுத்தளவு வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நம்மளோட ஃபஸ்ட் 2-3 லைனை பிரேக் அவுட் பண்ணி தான் ஓப்பனே ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கடுத்து கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. 23541 வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். 23562 என்ட்ரி ஆனோம். ஆனால் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பிக் கேண்டிலில் தான் நம்ம போட்டிருப்போம். இந்த பிக் கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸுக்கு ஹிட் பண்ணிருச்சு. 50 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் புக் ஆயிடுச்சுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ரிவர்சல் பார்த்தீங்க இல்லை பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிச்சு. பிரேக் அவுட் ஆச்சு, ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆக மாட்டோம். நம்ம எப்போல்லாம் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி ஆனோம். இன்கேஸ் வந்து இந்த இடம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. திரும்பி வந்துட்டு நமக்கு 23492 ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. நம்ம இந்த பாயிண்டில் என்ட்ரி ஆகிருப்போம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து 23451 என்ட்ரி ஆகிருப்போம். சேம் இதே ட்ரேடு வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணலை. டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. நமக்கான செகண்ட் ட்ரேடும் 50 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. நிஃப்டி 50யை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு ட்ரேடும் 50 பாயிண்ட்ஸ், செகண்ட் ட்ரேடும் 50 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ட்ரேடு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. 23518 நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம லைன் 23492 பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நமக்கு இது வரைக்கும் இந்த கேண்டில் மேக்ஸிமம் வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு புக் ஆகிருக்குங்க. ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. தேர்டு ட்ரேடில் 100 பாயிண்ட்ஸ் புக் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 2 ட்ரேடில் நம்ம 50-50 ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோக்கு வந்துட்டோம் நம்ம ப்ராஃபிட் லாஸில் பிஎல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கேண்டிலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட 2 டார்கெட்டே கவர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த கேண்டில் கவர் பண்ணதுனால நம்ம இதை வந்து ஒரு பிரேக் அவுட்டாகவும் இல்லை ஒரு ரிவர்சலாகவும் இதை கன்சிடர் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே கேண்டிலே 2 டார்கெட் லைனை கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளோட, ஆனால் இது வந்து ஸ்டார்டிங்கில் ஆகும், நடுவில் ஆச்சு அப்படின்னா இது வந்து நம்ம வெலட்டைலுக்கு வந்து சமங்க. அதனால் நம்ம ரூல் படி என்னென்னா வெலட்டைல் டைமில் நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க நம்ம மாட்டோம். இது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட்டோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பாருங்கள், புரியும் நம்ம ஏன் என்ட்ரி ஆக மாட்டோன்றதை சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் மறுபடியும் கிடச்சிருக்கு. இங்கே நம்ம கன்ஃபார்மாக என்ட்ரி ஆகிருக்கோம். 23565 என்ட்ரி ஆகிருக்கோம். நமக்கு இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸுங்க. 23712 150 பாயிண்ட்ஸ் வந்து ஃபோர்த்து ட்ரேடு வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நம்மளோட ப்ராஃபிட்டும் இது மட்டும்தான், 150 பாயிண்ட்ஸ். இது 50 ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ், செகண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸில் இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணோம். அது ஜீரோ ஆயிருச்சு ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு நமக்கான ஃபோர்த்து ட்ரேடில் 150 பாயிண்ட்ஸ் கிடச்சி நமக்கு 150 பாயிண்ட் நிஃப்டி 50ல் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஆல்ரெடி 1000 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் புக் பண்ணிட்டோம். இது ஒரு 150 பாயிண்ட். இன்றைக்கும் வந்து 1000க்கு மேலே வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கலாங்க. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? நம்ம செட்டப் வந்து இவ்வளோ அக்யூரஸியாக வேலை செய்யுது.
இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். அதே போல் நம்மளோட செட்டப் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம கொடுக்குற கன்ஃபர்மேஷன்ஸ் அனாலிசிஸை பார்க்காம என்ட்ரி ஆகாதீங்க. இது ஆனால் இது கண்டினியூஸாக டெய்லி நீங்கள் பார்த்தா மட்டும் என்ட்ரி பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வருவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50 அப் ட்ரெண்டு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா 23801. இதோட டார்கெட் வந்து செகண்ட் 23871. இதோட டார்கெட் வந்து தேர்டு செட்டப் 23934. இதோட டார்கெட் ஃபோர்த்து செட்டப் 24031. இதோட டார்கெட் ஃபிஃப்த்து செட்டப் 24118. இதோட டார்கெட் சிக்ஸ்த்து செட்டப் 24230. நெக்ஸ்ட்டு செவன்த்து செட்டப் 24313. இதுதான் நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப். நெக்ஸ்ட்டு வந்து டவுன் சைடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செட்டப் 23680. செகண்ட் செட்டப் 23624. தேர்டு செட்டப் 23537. ஃபோர்த்து செட்டப் 23466. ஃபிஃப்த்து செட்டப் 23384. சிக்ஸ்த்து செட்டப் 23312. செவன்த்து செட்டப் 23249. இதுதாங்க நாளைக்கு நம்ம நிஃப்டி 50க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வருவோம். இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இருக்கணுன்றது பார்த்துக்கலாம், நாளைக்கு நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக வேலை செய்யுங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 1200 ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் கிட்ட வெளியே வந்திருக்கோம். நாளைக்கு இதே மாதிரி கண்டினியூ ஆகணும்னு விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.